சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் உத்தர காண்டத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். ஸ்ரீ ராமபிரான் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அற்புதமாக ராம ராஜ்யத்தை நடத்தி வருகிறார். 1000 ஆண்டு காலம் ஆனந்தமாக சீதாராமர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். ராமபிரான் காலை நேரத்திலே ராஜ்ய காரியங்கள், தர்மங்கள், தனது அனுஷ்டானங்கள் இதையெல்லாம் செய்வாராம். மாலை வேளையிலே ஆச்சரியமாக திவ்ய தம்பதியர் சீதாராமர்களாக இணைந்து கழிப்பார்களாம். இதை ரகுவம்சத்திலே மகாகவி காளிதாசன் அழகாக அனுபவித்து சொல்கிறார். தயோர் யதா பிரார்த்திதமிந்திரியார்த்தான் ஆசேதுஷோஹோ சத்மசுசித்ரவத்சு பிராப்தானி துக்கான்யபி தண்டகேஷு சஞ்சிந்தியமானானி சுகான்யபூவன். சீதாராமர்கள் ஒரு அரண்மனையில் எழுந்தருளி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த அரண்மனை சுவர்கள்ல பார்த்தா இதுவரை ராமாயணத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஓவியங்களாக எழுதி வைத்திருப்பார்களாம். கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் பிராகாரத்துல எப்படி 3 சுற்றுகள்ல மொத்த ராமாயணத்தையுமே நாம் தரிசிக்க முடியுமோ, அதுபோல் வரைபடங்கள் ஓவியங்களாக ராமனுடைய அரண்மனையிலும் வரைந்து வைத்திருந்தார்கள். அதை தினந்தோறும் சீதாராமர்கள் பார்ப்பார்களாம். இங்க காளிதாசன் அழகான ஒரு விஷயம் சொல்றார். நாம் வெற்றி பெற்ற பின், வாழ்க்கையில் லட்சியத்தை அடைந்த பின், முன்பு அனுபவித்த துக்கத்தை பார்த்தா அப்ப அது துக்கமா இருக்காதான், சிரிப்பு தான் வருமா. இதுக்குள்ள இன்னொரு பெரிய தத்துவம் இருக்கு. என்னன்னா, ஒரு ஜீவாத்மா இந்த பூலோகத்திலிருந்து புறப்பட்டு மோட்சமாகிய வைகுண்டத்தை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் எல்லாமே ஆனந்தம்தான். இந்த பூமியில் எதையெல்லாம் துக்கம் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ, வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா அது கூட அவருக்கு சிரிப்பு தான் வருமா. இப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க ஸ்ரீராம பட்டாபிஷேகமாகி 1000 வருடங்கள் கழிந்து விட்டன. இந்த நிலையில்தான் ஒரு நாள் ராமபிரான் சீதையின் முகத்தை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த முகத்திலே ஒரு இங்கிதம், முக ஜாடை, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கொண்டு ராமன் சீதையிடம் கேட்கிறான். அபத்யலாபோ வைதேகி துவயிமே சமுபஸ்திதா கிமிச்சசி வராரோஹே காமஹ் கிம் கிரியதாம் தவா. சீதா, நல்ல செய்தி போல இருக்கே, நீ கருவுற்றிருக்கிறாய் என்பதை உன் முகத்தை பார்த்து நான் அறிந்து கொண்டேன். நல்ல செய்தியா என்று கேட்டான் ராமன். சீதையும் ஆம் என்று தன் கண்களாலேயே பதில் சொன்னாள். ராமன் சொன்னா, கர்ப்பவதியாக மனைவி இருக்கும்போது அவள் மனசுல என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல கணவனுடைய கடமை. சீதா, சொல், நீ என்ன விரும்புகிறாய் என்று சொல், நான் நிறைவேற்றுகிறேன் நான் ராமன். அப்போது சீதை சொன்ன வார்த்தை இது. உத்தரகாண்டம் 43வது சர்க்கம் 28வது ஸ்லோகம். தபோவனானி புண்ணியானி திரஷ்டுமிச்சாமி ராகவா கங்காதீர தீரோபவிஷ்டானாம் ரிஷீணாம் உக்ர தேஜசாம் பலமூலாசினாம் தேவா பாதமூலேஷு வர்த்தித்தும். இது சில சமயம் சர்க்கம் எண்ணிக்கை மாறுபடும். ஏன்னா ராமாயணத்துக்கு நிறைய புத்தகங்கள், இப்போ கீதா பிரஸ் கோரக்பூர் அந்த புத்தகம் இருக்கிறது. இது போல நிறைய பிரிண்ட் இருக்கு. ராமானுஜ சம்பிரதாயத்திலே கோவிந்தராஜர் வியாக்கியானம் அதுதான் ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுவா. பூஷணம் என்ற கோவிந்தராஜர் வியாக்கியானம். அடியன் சொல்லக்கூடிய கணக்கெல்லாம் அதன்படி சொல்கிறேன். அதனால உங்கள்கிட்ட வேற புத்தகம் இருந்தா அதற்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது கோவிந்தராஜர் பாடத்தின்படி 43வது சர்க்கம் 28வது ஸ்லோகம். சீதை ராமன்ட்ட சொல்றா, கர்ப்பகாலத்தில் எனக்கு ஆசை என்னன்னா, கங்கை கரையில் உள்ள காட்டிலே ரிஷிகளுக்கு மத்தியிலே அடியேன் வசிக்க விரும்புகிறேன். ஏன்னா வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தை எப்போதும் பகவானுடைய சரித்திரங்களை கேட்கணும், வேத மந்திரங்களை கேட்கணும். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வளர்வதுதானே வசதி. அதனால் அடியேன் காட்டில் கங்கை கரையில் ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு மத்தியில் வசிக்க விரும்புகிறேன். இதுதான் கர்ப்ப காலத்தில் என்னுடைய ஒரே ஆசை என்று ராமனிடம் சொல்கிறாள் சீதை. இது ஒரு புறம் ஆனது. மறுநாள் மாலை ராமபிரான் அரண்மனையில எழுந்தருளி இருக்கார். இந்த விஷயம் பொதுவா அந்த சலவை தொழிலாளி என்ன பாபம் பண்ணாரோ அவர் தலையில தூக்கி வச்சிடறோம். வால்மீகி ராமாயணத்தில் அப்படி இல்லை. ராமபிரான் மாலை பொழுதில் எழுந்தருளி இருக்கும்போது
பத்ரன் என்று பெயர் பெற்ற ஓர் ஒற்றன் வருகிறான். ராமபிரானுடைய ஒற்றன். அவன் ராமன்கிட்ட வந்தபோது ராமன் விசாரித்தான். மக்கள் ராஜ்யத்தை பற்றி என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டான். அப்போ அந்த ஒற்றன் எல்லாம் சொன்னான். உங்களுடைய வீரம் தீரம் எல்லாவற்றையும் மக்கள் புகழ்கிறார்கள். ராமராஜ்யத்துல ரொம்ப க்ஷேமமாக வாழ்கிறார்கள். உண்மையாவே ஒரு குறை கிடையாதுன்னா. ஆம், சத்தியம்தான். ராமராஜ்யத்தில் ஒரு குறை கிடையாது. ஆனா ராமன் சொன்னானா, பத்ரா, ஒரு நல்ல ஒற்றன் என்பவன் நல்லதையும் சொல்லணும். சில பேர் மாதிரி நல்லதையே சொல்லாம கெட்டதை மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்காக கெட்டதை சொல்லாம நல்லதை மட்டும் சொல்றதுங்கிறதும் நல்லதில்லை. ஏன்னா என்ன கெட்டதுங்கிறத சொன்னாதான் நாமும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால கெட்டது இருந்தா அதையும் சொல்லுன்னா. அந்த பத்ரன்ற ஒற்றன் தயங்கி தயங்கி சொன்னான். அவன் குறிப்பிட்ட நபரெல்லாம் யாரையும் சொல்லல. ஒரு சில மக்கள் 1000 வருடம் ஆனாலும் இன்னும் அந்த ஒரு பேச்சு மட்டும் பேசுகிறார்கள். சீதை இன்னொருவன் வீட்டில் இருந்தவள் தானே, என்னதான் அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணினாலும் கூட இன்னொருத்தர் வீட்டில் இருந்தவள்னாலும் ராமனுக்கு காமம் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் பித்தன் ராமன். அதனாலதான் அவளை அழைத்து வந்து தன் மனைவின்னு ராணியா அமர்த்தி அழகு பார்க்கிறார். அதனால இப்படி ராமனே பண்ணும்போது மன்னர் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே. நாங்களும் வேறு யாராவது வீட்டில் வாழும் பெண்களை அழைத்து வந்து எங்களுடைய மனைவின் நாங்களும் வாழலாமே, மன்னனே வாழும்போது மக்கள் செய்யக்கூடாதா என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த ஒற்றன் சொன்ன விஷயம் என்னன்னா, சீதாதேவிக்கு இதனால களங்கம் இல்லை. ஆனா மக்கள் எல்லாம் நாங்களும் எப்படி வேணா, ஏன்னா அவள்லாம் சீதையாக மாட்டா, சீதை எங்கு இருந்தாலும் தூய்மையாக இருப்பாள். இவ என்ன பேசிக்கிறா, நாங்களும் எங்கள் மனைவியை எங்க வேணாலும் அனுப்பலாம், நாங்களும் எப்படி வேணாலும் வாழலாம், அப்படித்தானே என்பது போல் பேசுகிறார்கள். இப்ப ப்ராப்ளத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். சீத்தை மேல் மட்டும் அபவாதம் இல்ல, எல்லாருமே தர்மம் தவறி நடக்கலாமா என்பது போல். அப்ப மற்ற விஷயங்கள்லாம் சரியா புகழ்கிறார்கள், இந்த ஒரு விஷயம்தான் இப்படி இருக்கிறது என்று அவன் சொன்னானாம். உடனே ராமன் தனது தம்பிகளையெல்லாம் அழைத்து அன்று இரவே ஆலோசனை நடத்துறான். தம்பிகளிடம் சொன்னான் ராமன், சீத்தைய மட்டும் இன்னொருத்தர் பழி சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நானே சீத்தையை அக்னி பிரவேசம் பண்ண வைத்தேன். பண்ண வைத்து தேவர்கள் வாயாலேயே அவள் தூய்மையானவள் என்பதை சொல்ல வைத்தேன். இது ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். இப்ப நம்ம வீட்டு குழந்தைய இன்னொருத்தர் அடிச்சாலோ திட்டினாலோ நமக்கு பொறுக்காது. அதனால என்ன பண்ணுவோம், யாராவது திட்ட வந்தா அதுக்கு முன்னாடி நாம லேசா ஒரு தட்டு தட்டி நாம திட்டிடுவோம். அது குழந்தை மேல நமக்கு கோபம்னு அர்த்தம் இல்ல, இன்னொருத்தர் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ராமன் சொன்னா, இந்த மாதிரி சீதையை பற்றி இவர்கள் பேசுவது என் மனசுக்கு தாங்கல. சீதை பேசாம காட்டிலேயே போய் நிம்மதியா இருக்கட்டுமே. அவளே ஆசைப்பட்டாள். நான் அவளிடம் கேட்டேன், இந்த கர்ப்ப காலத்துல உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டேன். அப்போ சீதை, நான் காட்டிலே போய் ரிஷிகள் மத்தியில் வசிக்க விரும்புகிறேன்னு சொன்னா. ஆனா சீதை என்ன சொல்றா, பல நாள்கள் நான் வசிக்க விரும்பினால் நீங்கள் அனுமதிப்பீர்களான்னு தெரியாது, ஒரு நாளாவது வசிக்க விரும்புகிறேன்னு சொன்னா. பேசாம நிம்மதியாக அவளை காட்டிலேயே சேர்த்து விடலாமே என்றான் ராமபிரான். சொல்லிட்டு லக்ஷ்மணனை கூப்பிட்டான். லக்ஷ்மணா, நாளை காலை நீ சீதையை அழைத்து கொண்டு அவள் எந்த இடம் சொன்னாலோ கங்கை கரையில் உள்ள காட்டுப்பகுதி, ரிஷிகளுடைய ஆசிரமம் நிறைந்த பகுதி, நீ கொண்டு போய் சேர்த்துட்டு வான்னா. லக்ஷ்மணா, நாளை காலை நீ சீதையை அழைத்து கொண்டு அவள் எந்த இடம் சொன்னாலோ கங்கை கரையில் உள்ள காட்டுப்பகுதி, ரிஷிகளுடைய ஆசிரமம் நிறைந்த பகுதி, நீ கொண்டு போய் சேர்த்துட்டு வான்னா. சரி, லக்ஷ்மணன் மறுநாள் காலை சீதைட்ட சொன்னான். நீங்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பியதாக அண்ணா சொன்னார், வாருங்கள்னு அழைத்தான். சீதையும் ஆசையோடு, ஆகா, ரிஷி பத்தினிகளையெல்லாம் நாம் சந்திக்க போகிறோம், அவளுக்கு ஏதாவது ஆபரணங்கள் நகைகள் சமர்ப்பிக்கலான்னு சொல்லி சில நகைகள் எல்லாம் ரிஷி பத்தினிகளுக்காக எடுத்துக்கொண்டு கர்ப்பவதியான சீதை தேரிலே ஏறி அமர்கிறாள். சுமந்திரன் என்ற மந்திரி தேரோட்டுகிறார். இது ஒரு பெரிய ராஜநீதி. முக்கியமான ராஜ்ய முடிவுகள்லாம் எடுக்கும் காலத்தில் முக்கிய மந்திரி தான் தேரோட்டணுமா. ஏன்னா இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கும்போது பேசுபவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசுவார்கள். சாதாரண தேரோட்டி அதை கேட்டுடக்கூடாது. அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முதல் மந்திரி தேரோட்டணும். அதனால சுமந்திரன் தேரோட்டுகிறார். லக்ஷ்மணன் சீதையை எழுந்தருள பண்ணிட்டு அவன் கீழே, சீதை பக்கத்துல லக்ஷ்மணன் அமரமாட்டான், அதனால அவன் கீழே அமர்ந்து கொள்கிறான். சீதை உயர்ந்த ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறாள்.
அவளை கங்கை கரை நோக்கி அழைத்து செல்கிறார்கள். அன்று இரவு கோமதி நதிக்கரையிலே பாதுகாப்பான இடத்தில் சீதையை தங்க வைத்தான் லக்ஷ்மணன். மறுநாள் காலை அங்கிருந்து நீராடி புறப்பட்டு நண்பகல் கங்கை கரையை அடைந்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு ஓடத்திலே லக்ஷ்மணன் சீதையை கங்கையை கடக்க வைத்து அக்கறையில கொண்டு போய் சீதையை சேர்த்தான். அங்கேதான் பல ரிஷிகளோட ஆசிரமம் இருக்கு. சீதையை சேர்த்தவாறே லக்ஷ்மணன் சீதையோட திருவடியில விழுந்தானா. விழுந்து சேவித்து, தாயே அன்னையே என்னை மன்னிச்சுடுங்கோன்னா. சீதை பார்த்தா, ஏன்பா எனக்கு துணை வந்து என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்துதான் சேர்த்திருக்க, மன்னிச்சுடுன்னு சொல்றியே, நீ என்ன தப்பு பண்ணினேன்னு கேட்டா சீதை. அப்போது லக்ஷ்மணன் சொன்னானா, இல்ல மக்கள் எல்லாம் அபவாதம் பேசுகிறார்கள், உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள், ராமனையும் ஏதோ காமுகன் என்று அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். ராமனும் நொந்து போயிட்டார். சாத்வம் தியக்தா நிருபதினா நிர்தோஷா மம சந்நிதௌ பௌராபவாதே பீதேன கிராஹ்யம் தேவி நதேன்யதா. ராமன் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கார், அது மட்டும் அடியனுக்கு நன்றாக தெரியும். உங்கள் மீது ராமனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இவர்கள் இப்படி பேசுவது ராமனுக்கு பொறுக்கல. அதனால் நீங்கள் நிம்மதியா இருக்கட்டும்னு உங்களை காட்டிலேயே கொண்டு போய் விட சொல்லிவிட்டார். நீங்கள் ஒரு நாளோ சில நாள்களோ காட்டில் இருக்க போவதாக சொன்னீர்கள். ஆனா உங்களை காட்டிலேயே விட்டுடுன்னு சொல்லி ராமன் என்னை அனுப்பி வைத்து விட்டார். இது முதல் விஷயம் சொன்னான் லக்ஷ்மணன். அடுத்து இரண்டாவது விஷயம் சொல்கிறான். ததே தத் ஜாஹ்னவி தீரே பிரம்மர்ஷீணாம் தபோவனம் புண்ணியஞ்ச ரமணீயஞ்ச மாவிஷாதம் விருதாசுபே. நான் உங்களை ஏதோ ஒரு இடத்துல விடல. ஏன்னா ராமன் சொன்னார், கர்ப்பவதி என்ன ஆசைப்படுறாளோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அப்போ நீங்கள் கங்கை கரையில ரிஷிகள் ஆசிரமத்தின் மத்தியிலே வசிக்க விரும்பினீர், அதே இடத்திலேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். அடுத்து மூணாவது விஷயம் சொல்றான். ராமன் உங்களை ஏதோ அப்படியே கை விட்டுட்டார், அம்போன்னு விட்டுட்டார்னு இல்லை, பாதுகாப்பான இடத்தில் தான் சேர்க்க சொல்லியிருக்கார். ஏன்னா இங்கே ராஜ்ஞோ தசரதஸ்யேஷ்டஹ பிதுர்மே முனிபுங்கவஹ சகா பரமகோ விப்ரஹ வால்மீகிஸ்ஸு மகாயசாஹ. அன்னையே இந்த இடத்தில்தான் எங்கள் தந்தை தசரதனுக்கு மிகவும் சிறந்த நண்பராக விளங்கக்கூடிய மிகச்சிறந்த முனிவரான சிறந்த பக்திமானான ஞானியான வால்மீகி முனிவருடைய ஆசிரமமும் இங்குதான் இருக்கிறது. அவர் உங்களுக்கு அடைக்கலம் தருவார். ஆகையினால ஊர் மக்கள் இப்படி பேசுவதால் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க சொன்னார். நீங்கள் விரும்பியபடி காட்டிலேயே சேர்க்க சொன்னார். அதிலும் பாதுகாப்பாக வால்மீகி முனிவருடைய ஆசிரமமும் இங்கே இருக்கிறது. ஆனா அண்ணியாரே, உங்களை அடியேன் என்னைக்குமே சந்தேகப்படல, ராமனும் சந்தேகப்படவில்லை. சூழல் இப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டான் லக்ஷ்மணன். அப்போ சீதை ஒரு வார்த்தை சொல்கிறாள். 48வது சர்க்கம் 8வது ஸ்லோகம். ராமனை விட்டு நான் பிரிந்து வாழ்வதா? அப்படின்னா நான் உயிரையே விட்டு விடுவேனே. நகல்வத்யைவ சௌமித்ரே ஜீவிதம் ஜாஹ்னவி ஜலே த்யஜேயம் ராஜவம்சஸ்து பர்துர்மே பரிகாஸ்யதே. ஏண்டா இந்த கங்கை கரையில் வாழ்வதற்கு அதற்கு பதிலாக கங்கை நீரில் விழுந்து என் உயிரையே நான் போக்கிக் கொள்வேன். ஆனா லக்ஷ்மணா, அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னா சீதை. ஏன்னா ராமனுக்கு மீண்டும் கெட்ட பெயர் உண்டாகும். ஏன்னா மக்களுடைய நாக்கு இருக்கே, எப்படி வேணா மாத்தி பேசும். இந்த நிமிடம் வரை என்னை பற்றி அபவாதம் பேசினவர்கள் நான் ஒருவேளை கங்கையில குதிச்சுட்டேன்னா அடுத்த நிமிஷம் ராமனை பற்றி பேச தொடங்குவார்கள். ராமனுக்கு ஈவிரக்கம் உண்டா, கர்ப்பிணியான மனைவியை போய் காட்டுக்கு அனுப்பினான், அதனாலதான் கங்கையில குதித்தாள், மாண்டு போனாள், ஒரு பெண்ணின் மரணத்துக்கு அநியாயமா ராமன் காரணமாயிட்டார்னு அவரை அபவாதம் பேசுவார்கள். அதை நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன், அதனால் நான் உயிர் தரித்திருப்பேன் என்று சொல்லிட்டு சீதையினுடைய மனோதைரியத்தை பாருங்கள். இத்தனை கஷ்டத்துக்கு மத்தியில் தன்னை தேற்றி கொண்டு லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள். லக்ஷ்மணா, என் மாமியார்களுக்கு என் நமஸ்காரத்தை தெரிவித்தேன்னு சொல்லு. அத்தோடு ராமபிரானுக்கும் என் கணவருக்கும் சில செய்திகள் சொல்கிறேன், அதையும் போய் அவருக்கு சொல் என்று சீதை சொல்ல தொடங்குகிறாள். தன்னை தேற்றி கொண்டு மன தைரியத்தை வரவழைத்து கொண்டு சொல்றா. ஜானாசிச யதா சுத்தா சீதா தத்வேன ராகவா பக்தியாச்ச பரயாயுக்தா ஹிதாச்ச தவ நித்யசஹா. சுவாமி, இது ராமனை அட்ரஸ் பண்ணி லக்ஷ்மணன் மூலம் சீதை சொல்லும் வார்த்தை. சுவாமி, நான் தூய்மையானவள் என்பதை நீங்க நம்புறேள், அது எனக்கும் தெரியும்.
நான் எந்த அளவுக்கு தூய்மையானவளோ அதே அளவு உங்கள் நலனில் அக்கறை கொண்டவள். உங்களுடைய வெல்விஷர்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். உங்களை காமுகன்னு சொல்லி ஏளனம் பண்ணியிருக்கா இல்லையா, அதற்கு சரியான பதில் என்னன்னா, அதே இடத்தில் அதே அரண்மனையில் நீங்கள் நான் இல்லாமல் வாழ்ந்து காட்டி நீங்கள் காமுகன் இல்லை என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படி பெண்ணாசை உள்ளவன்னா மனைவியை பிரிந்து இப்படி வாழ்ந்து காட்ட முடியுமா? அப்போ நான் இல்லாமலும் வாழ முடியும் என்று அவர்களின் அபிப்பிராயம் தப்புங்கிறத நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள். அடுத்த வார்த்தை சொல்றா சீத்தை, நான் பிரிவதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா உங்கள் மீது ஒரு பழி வந்தால், அதாவது உங்களை காமுகன் என்றும் இப்படி இன்னொருத்தர் வீட்டில் வாழ்ந்தவளை கொண்டு வந்து வாழ்கிறான் என்றும் சொல்றானா, அந்த அபவாதத்தை போக்குவதில் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பங்கு இருக்குன்னா சீத்தை. மக்கள் ஏதோ தப்பா பேசிட்டா அதற்காக நம்ம குழந்தைகளான ஜனங்களை வெறுத்துடாதீங்கோ. ஏதோ ஒரு அறியாமையில பேசிட்டா உங்கள் தம்பிகளிடம் நீங்கள் எந்த அன்பு காட்டுவீர்களோ அதே அன்பை மக்களிடமும் காட்டுங்கள். ஏதோ சில பிரஜைகள் தப்பா பேசிட்டாளேன்னு சொல்லி அவளை வெறுக்க வேண்டாம். நாம் பிரிந்திருந்தாலும் நம்ம குழந்தைகள் நன்னா வாழணும். அப்போ நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக நான் விலகி கொள்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் அவதூறு பேசும் இடத்தில் வாழ எனக்கும் விருப்பம் இல்லை. நான் விலகியே செல்கிறேன்னு சீத்தை சொல்லிட்டா. இது ராமனுக்கு தெரிவிக்கும் செய்தி. மாமியார்களுக்கு நமஸ்காரம். லக்ஷ்மணன்ட்ட சொன்னா ஒரே ஒரு செய்தி மட்டும் ஊர் மக்கள் காதுல நன்னா விழும்படி சொல்லுன்னா. என்னன்னு கேட்டான் லக்ஷ்மணன். சீத்தை சொல்கிறாள், நிரீக்ஷியமாத்யகச்சத்வம் ரிதுகாலாதிவர்த்தினீம். நான் இப்பவே கர்ப்பமா இருக்கேங்கிறத மட்டும் ஊர் முழுக்க சொல்லிடுப்பா. இல்லைனா ராமனை பிரிவதற்கு முன் கருவுற்றேனா பிரிந்த பின் கருவுற்றேனான்னு இதே நாக்கு எப்படி வேணாலும் பேசும். நான் ராமனை பிரிவதற்கு முன்பே கருவுற்று விட்டேங்கிறத மட்டும் மக்கள் காதுல நன்னா சொல்லிடு. ஏன்னா ராமனுக்கு இதுக்கு மேலும் அபவாதம் வரக்கூடாது என்று சொல்லி சீத்தை தைரியமாக, ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மனோதைரியம்னா சீதையை பார்க்கணும், அவ்வளவு தைரியமா என்னால சர்வைவ் பண்ண முடியும், நான் போகிறேன்னு புறப்படுகிறாள். லக்ஷ்மணன் கங்கையில மீண்டும் ஓடத்திலே கடந்து இந்த பக்கம் வந்துடுறான். லக்ஷ்மணன் வந்தவாறே வால்மீகி பகவான் தன் ஞான திருஷ்டியால சீத்தை வந்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டார். அவளை தன்னுடைய ஆசிரம பகுதிக்கு அழைத்து வந்தார். பெண் தபஸ்வினிகள் அவர்கள் வாழக்கூடிய பல ஆசிரமங்கள் இருக்கு, அங்கேயே நீ வசிக்கலாம் என்று கர்ப்பவதியான சீதைக்கு பெண் தபஸ்வினிகள் வாழக்கூடிய இடத்திலே வால்மீகி பகவான் இடம் கொடுத்துடுறார். லக்ஷ்மணன் அந்த தேரோட்டும் மந்திரி சுமந்திரன்ட்ட சொல்றான், யாரோ ஏதோ பேசினா பேசிட்டு போகட்டுமே, அதற்காக அண்ணா இப்படியா பண்ணணும், அண்ணியாரை இப்படியா காட்டில் கொண்டு போய் விட வேண்டும் அப்படின்னு கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ சுமந்திரன் சொன்னார், இல்ல லக்ஷ்மணா, இது நடக்கும்ங்கிறது எனக்கு முன்பே தெரியும். ஏன்னா இந்த ரகசியத்தை துர்வாச முனிவர் தசரதனுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன ரகசியம்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு போர் நடந்தது. அதுல நாராயணன் தேவர்களுக்கு உதவினார். அசுரர்கள் எல்லாம் பிருகு முனிவருடைய மனைவியிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். நாராயணன் என்ன பண்ணார், தீமைக்கு துணை போவதும் தவறுன்னு பிருகு முனிவருடைய மனைவியை தன் சக்கராயுதத்தால் அழித்து அசுரர்களையும் முடித்தார். தன் மனைவியை இழந்த சோகத்துல பிருகு முனிவர் நாராயணனுக்கு சாபம் கொடுத்தாராம். ஏண்டா, என் மனைவியை சக்கராயுதத்தாலா நீ தாக்கி அழித்தாய், நீ பூமியில் பிறந்து உன் மனைவியை பிரிந்து நீ இப்படி துன்புற வேண்டும் என்று பிருகு சாபம். தஸ்மாத்வம் மானுஷே லோகே ஜனிஷ்யசி ஜனார்தனா தத்ர பத்னி வியோகம் துவம் பிராப்ஸ்யசே பகு வார்ஷிகம். பல வருடங்கள் மனைவி இல்லாமல் நீ துன்புற வேண்டும்னு சொல்லி பிருகு முனிவர் நாராயணனுக்கு சாபம் கொடுத்தார். ஒரு ரிஷியோட சாபம் பெருமாளை ஒன்னும் பண்ணாதுதான். ஆனா பெருமாள் என்ன பண்ணாரா, ஒரு ரிஷியின் வாக்கு பொய்த்ததுன்னு ஏன் அப்படி ஆகணும், பரவாயில்ல அந்த சாபத்தை ஏத்துக்கிறேன்னுட்டான் நாராயணன். இப்ப பிருகு பார்த்தார், அடடா, எப்போதுமே கோபத்துல ஏதோ ஒண்ணு பேசிடுவோம், பின்னாடிதான் அது தப்புன்னு நமக்கே தெரியும். பிருகு பெருமாள் திருவடிகள்ல விழுந்தார். பகவானே மன்னிச்சுக்கோ, அவசரப்பட்டு தெரியாம சபிச்சுட்டேன், அடியேனை மன்னித்தருள வேண்டும் அப்படின்னார். பகவான் சொன்னா, உங்களுக்கு தெரியாதா மகரிஷி, சாபத்தை மாத்த முடியாது. அந்த சாபத்தின் விளைவுதான் இப்போ சீதை பிரிந்து போனாள். இதன் மூலம் உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் விளக்குகிறார், நடுவில் பிரிந்தது பாரதந்திரியத்தை வெளியிடுகைக்காக. ராமன் பரமாத்மா,
சீதாதேவி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கொள்கிறாள். இப்ப என்னன்னா, ஒரு ஜீவாத்மாவானவன் பகவான் தன்னை எப்படியெல்லாம் வைக்கிறானோ அப்படியெல்லாம் இருக்கணும். அதை காட்டத்தான் இப்ப சீதை பிரிந்தாளாம். ஏன்னா ஊரிலே அவ்வளவுதான், எபிசோட் நிறைவடைய போகும் நேரம் வந்து விட்டது. இந்த மாறலை சொல்லி பூர்த்தி பண்ணிடலாம். சீதை அறிந்து கொண்டாள். அதாவது ஊரிலே சிலர் அப்பவாதம் பேசுகிறார்கள். தான் அருகில் இருப்பதால் தான் ராமனுக்கு தர்ம சங்கடம் புரிஞ்சுனுட்டா சீதை. அது புரிஞ்சதாலதான் ராமன் சீதைட்ட கர்ப்ப காலத்துல உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா, நான் காட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சீதை சொன்னாள். யாராவது கர்ப்ப காலத்தில் என்ன ஆசைனா காட்டுக்கு போக விரும்புறேன்னு சொல்லுவாளா? ஏன் சொன்னான்னா, சீதைக்கு தெரியும் ராமன் திருவுள்ளம் என்னங்கிறத தான் முன்பே அறிந்து கொண்டு. பிரிஞ்சு போன்னு சொல்றதுக்கு ராமனுக்கு மனசு வராது. முந்தி கொண்டு நானே பிரிந்து போகிறேன் என்று தன் வாயால் சீதை சொன்னாள். ஒரு ஜீவாத்மாவானவன் பாரதந்திரியத்தில் பகவான் திருவுள்ளப்படி நடப்பதில் அந்த மாதிரி இருக்கணுமா. ஒரு கைங்கரியம் நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்ல. பகவான் சொல்றதுக்கு முன்னாடி அவன் திருவுள்ளம் என்ன என்று அறிந்து கொண்டு நாமே அதை செய்து விட வேண்டும். சிலது வாயை திறந்து சொல்ல பெருமாள் யோசிப்பார். அங்கெல்லாம் நாமே சரியாக செய்து விட வேண்டும். இதற்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். நாட்டிலே வைத்த போதோடு காட்டிலே விட்ட போதோடு வாசியற அவருடைய நினைவை பின்செல்ல வேண்டும்படியான பத்னீத்துவ பிரயுக்தமான பாரய தந்திரியத்தை பிரகாசிப்பிக்கை. நாட்டுக்கு அடுத்த சந்ததி உருவாகணும். மக்கள் நலத்தை பேணுகிறான் ராமன். சந்ததி உருவாகணும்னு நினைக்கிறான். அப்போ கர்ப்பிணி இப்போ உயிர் நீத்து விடலாமா? அதனால சந்ததி வருவதற்காக உயிர் தரித்திருக்க வேண்டும். அப்போ இதையும் காட்டுகிறார் மாமுனிகள். பெருமாள் நினைவை பின் சென்று தன் பிராணனை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும்படியான பாரதந்திரியத்தையே பிரகாசிப்பித்தது. அதனால இது இப்போ ராமன் செய்தது சரியா, சீத்தை பிரிஞ்சு போனதுல கஷ்டமா, இதை நாம ஆராய்ச்சி பண்றதுக்காக அவ செய்யல. பிருகுமுனிவருடைய சாபத்தை ஒரு சாக்கா வைத்து பெருமாளும் தாயாரும் எனாக்ட் பண்ணி காட்டியிருக்கா. புரிந்து கொண்டான் லக்ஷ்மணன். ராமன்ட்ட திரும்ப வரான். வரும்போது பார்த்தால் ராமன் அப்படி கலங்கி இருந்தானா. வெளியில நாம சொல்லிடுவோம் இவர் இரக்கமில்லாம காட்டுக்கு அனுப்பிட்டாரான்னு. ஆனா லக்ஷ்மணன் பார்க்கிறான். சதிருஷ்டுவா ரகவம் தீனம் ஆசீனம் பரமாசனே நேத்ராபியாம் அஸ்ருபூர்ணாபியாம் ததர்ஷாக்ரஜம் அக்ரதஹா. ராமன் அப்படி கலங்கி நின்றானா. ஏன் கலங்கினான்னா, அது பெருமாள் தாயாருக்குள்ள பிரிவு இல்லைங்கிறது. அப்புறம் அவதார தசையில் சீத்தை மேல ராமனுக்கு அன்பு இல்லாமல்லாம் இல்லை. இந்த ராஜ்யம் மக்கள் பணிங்கிறதுக்காக பிரிஞ்சிருக்கான். மற்றபடி சீத்தையிடம் உள்ள அன்பினாலே இந்த கலக்கம். இதை அழகாக சொல்வார்கள். அனுப்பி வைத்தவன் ராஜாராமன், அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன் என்று. அப்போ சீத்தையிடம் உள்ள அன்பினால் வந்த கலக்கம். ஆனா லக்ஷ்மணன் சொன்னானா ராமன்ட்ட, இல்ல அண்ணா கலங்காதீங்கோன்னா. ராமன் சொன்னா, சீத்தை என்னோடு காட்டுக்கு வந்தாலே என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. அவ தனியா காட்டுக்கு போறான்னா கலங்காமல் எப்படிரா இருப்பேன்னா. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா ஏற்கனவே காமுகன்னு அவதூறு பேசுறா. இப்படி நீங்க அழுதால் அது இன்னும் அதிகமாகும். அதனால தாயாரும் அங்கே சென்றிருக்கிறார். அந்த தியாகத்துக்கு மதிப்பளித்தாவது நீங்கள் கொஞ்சம் இந்த அழுகை இதெல்லாம் விட்டுட்டு, கவலையை விட்டுட்டு ராஜ்ய பணி பார்க்கணுமே. 4 நாட்களாக ராஜ்ய பணி கவனிக்காம இருக்கேன்னா லக்ஷ்மணன். அப்போ ராமன் பார்த்தான், ஐயோ 4 நாட்களா ராஜ்ய பணி கவனிக்கலையா, இது மாபெரும் தவறு. அப்போ நாம் அடுத்து பார்க்க வேண்டியதை செய்ய வேண்டும். சரி, புரோகிதர்கள், மந்திரிகள், பொதுமக்கள் யாரெல்லாம் என்னை பார்க்கணுங்கிறாளோ எல்லோரையும் வர சொல். நீதி தாமதமாக கூடாது என்றான் ராமன். அப்போது சிலர் ராமனை சந்தித்தார்கள். யார் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.